ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டேஸ்ட்டான சாக்லேட் வெண்ணிலா கேக் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பவுலில் 3 முட்டை எடுத்துக்கலாம். முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் 3/4 கப்பு ஜீனியை இந்த மாதிரி சேர்த்து பீட் பண்ணிக்குவோம். ஜீனி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸு சேர்த்துக்கலாம். எசன்ஸை சேர்த்து நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 கப் அளவு வாசனை இல்லாத ஆயில் நம்ம சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து இதில் ஒரு 1/4 கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஜல்லடை வச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்குவோம். இப்போது இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற கேக் மிக்சரில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குவோம். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இன்னொரு பாத்திரத்தை எடுத்து இதிலேருந்து பாதி பேட்டரை மாற்றிடுவோம். அடுத்து ஒரு கேக் ட்ரேயில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா நெய்யை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அது மேலே ஒரு பட்டர் ஷீட் போட்டு அதுலேயும் நெய்யை இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுறலாம். அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் பேட்டர் எடுத்து இதில் சேர்த்துக்குவோம். அடுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கிற கேக் பேட்டரில் 2 ஸ்பூன் கோகோ பவுடரை போட்டு இந்த மாதிரி ஸ்மூத்தாக நம்ம மிக்ஸ் பண்ணணும். பேட்ரு ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா பேட்ரு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போது அதை எடுத்து நம்ம ஏற்கனவே ஊற்றி வச்சுருக்கிற கேக் ட்ரேயில் இதுக்கு மேலேயே ஊற்றிக்கலாம். இப்போது கேக் பேட்டரில் உள்ள ஏரெல்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு டூத் பீக் வச்சு இந்த மாதிரி ஏரை ரிலீஸ் பண்ணி விட்டுறலாம். கடைசியாக அதுக்கு மேலே டார்க் சாக்லேட் எடுத்து இந்த மாதிரி நல்லா துருவி விட்டுக்குவோம். இந்த மாதிரி டார்க் சாக்லேட்டை துருவி விட்டுக்கலாம். அடுத்து ஒரு குக்கரில் உப்பு போட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் குக்கரை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் பேட்டர் எடுத்து உள்ளே வச்சுக்குவோம். உள்ளே வச்சதுக்கப்புறமா குக்கர் மூடியில் உள்ள கேஸ்கட்டையும் விசிலையும் எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா ஒரு 35 to 45 மினிட்ஸ் வரை லோ ஃப்ளேமில் கேக்கை பேக் பண்ண விடலாம். கேக் நல்லா பேக் ஆகிட்டு அப்படின்னா நம்ம டூத் பீக்கை வச்சு இன்சர்ட் பண்ணும்போது அந்த கேக் பேட்டர் அந்த பிக்கில் ஒட்டாமல் வரணும். இப்போ எனக்கு கேக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. கேக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறம் கமத்தி போட்டு இந்த மாதிரி பட்டர் ஷீட்டில் எடுத்திங்கன்னா பட்டர் ஷீட்டில் கேக்கு எதுவுமே ஒட்டாமல் வரும். பாருங்கள், கேக்கு எவ்வளோ அழகாக சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. இப்போ கேக்கை நல்லா பீஸ் போட்டு குழந்தைங்களுக்கு நம்ம சர்வ் பண்ணலாம். மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சாக்லேட் ஃப்ளேவரும் வெனிலா ஃப்ளேவரும் கலந்து வர்றதுனால டேஸ்ட்டாக அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் கேக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.